இந்த 50 நாள் எப்படி இருந்தது பேசுவோமா? போலாமா? ரெடியா? பிக் பாஸ், இந்த 50 நாள் அமைதி எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு காது ஜவ்வு பிஞ்சது தான் மிச்சம். சாண்ட்ரா கோவமா இருக்கீங்களா என் மேல? இல்லையே, நீங்க கோவமா இருக்கீங்க தெரியுது. தயவு செஞ்சு கோபப்படுறேன் ப்ளீஸ். ஓகே, உங்க மேல கோவமா இல்ல அவர் மேல. அடி பாவி, இத்தனை நாளா ஏதாச்சும் பிரச்சனைனா அடுத்தவங்க மாட்டி விட்டு இப்ப கலந்துக்குவா. இப்ப என்ன புருஷனே மாட்டி விடுறேன். பட் ஆனாலும் எவ்வளவுதான் நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் சண்டை போட்டுக்கிட்டாலும் நமக்கு சில பேர் மேல சில ஒப்பீனியன் இருக்கும்ல. இந்த டிக்கெட்லாம் 50 நாள் எப்படா தாங்குச்சு, நேரம் வாண்டி எப்பயோ ஊர் வந்து சேர்ந்துருக்கேன்னு இறங்கி போயிருக்கேன்னு அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? பாரு மைண்ட்ல அவங்களை விட்டு 14 பேர் வந்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மூஞ்சி பாரு மூஞ்சி. ஆனா இத்தனை இடத்த விட்டுட்டு உன்னை கரெக்டா கேட்கிறாப்புல. அந்த மூஞ்சி அப்படி. பிக் பாஸ் உங்களை பாராட்டி இருக்காப்புல, அதனால நீங்க எடுத்தோன்னு நீங்க தான் தெளிவா பேசக்கூடிய ஆள். ரம்யா, பார்வதி. ரம்யா வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் குறைஞ்சிட்டே வருது கிராஃப் பார்த்தோன்னா. ஸோ இன்னும் ஊர் வந்துட்டு மாற்றி எல்லா டைமும் கெஸ் பண்ணுவோம் இவங்க நாமினேட் எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு. பட் அது எஸ்கேப் ஆகி எப்படியோ இருக்காங்க. ஸோ அதில் சர்ப்ரைசிங்காக இருக்கும். ரம்யாலாம் எதுக்கு இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனா அதுக்கே தெரியல நம்ம ஏன் இங்க இருக்கோம் அப்படின்றது. பார்வதி எல்லாருமே நாமினேட் பண்ணியும் அவங்க ஸ்ட்ராங்காக எல்லா வீக்கையும் பாஸ் பண்ணும்போது நான் எப்பயோ இவங்க நாமினேட் எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் ஸ்டில் ஸ்ட்ராங்காக வந்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த ரகசியம் என்னடா எனக்கும் புரியல. எல்லா தடவையும் இவன் நாமினேட் ஆயிடுறா, அவனை கமிச்சிக்கிட்டு ஓடிடுறா. ஒருவேளை வெறும் லூசு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான்றனால விட்டு வச்சுக்காங்களா என்னமோ தெரியலப்பா. அதே மாதிரி எனக்கு பார்வதியும் தோணும் சார். ஏன்னா வந்துட்டு அவங்க நிறைய பண்ற விஷயங்கள் இவங்களை இன்னும் மக்கள் வச்சிருக்காங்களா, எப்படி இன்னும் இவங்க போகாம இருக்காங்க அப்படி தோணும் சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அந்த சிதை இருக்கு. தக்காளி கமிச்சு ஓடிக்கிட்டு தான். திவ்யா கணேஷ் சார், நான் விக்ரம் சொல்றேன். நான் வரும்போது அவர் எதுலையுமே எனக்கு காம்படிட்டர் கேட்டப்ப கூட நான் அவரை தான் சொன்னேன். பிகாஸ் அவர் எதுலையுமே நாமினேஷன் ஆகவே இல்லை. பட் ஆனால் திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டிஸ் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா பர்சனலாக லைக் எனக்கு நான் அவர்கிட்டே சொன்னேன் ஒரு பாயிண்ட்ல போய், மேபி எனக்கும் இன்னும் நீங்கள் கூட ஒரு 4-5 டேஸில் எனக்கு கூட நீங்கள் ஒரு வெல்விஷராக இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம் சால்வராக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் எனக்கு ட்ரை பண்ணியும் அது எந்த விதத்துலையுமே எனக்கு மாறவே இல்லை. அடியே, அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலே கொஞ்சம் மூலையை யூஸ் பண்ணி விளாடுறது அவன் ஒருத்தன் தான். அதனால தான் அவன் தெரிஞ்சிருக்கு உன்னையெல்லாம் கிட்ட சேர்த்தா செருப்படி தான் கிடைக்கணும். அதனால தான் உன்னையெல்லாம் கிட்டே சேர்க்கறதுல அந்த பையன். பாரு சார், நான் வந்து விக்ரம் அவர்கள் வந்து சொல்லுவேன். விக்ரம் வந்து என்னன்னா, அஃப்கோர்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் உனக்குள்ள பல ரூபங்கள் இருக்கு, அது ஒன்று ஒன்றா வந்து வெளியில விடு, அதை ஓப்பனாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ வந்து என்னன்னா அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம், ஒரு ஹெல்த்தியாக நார்மலாக நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட ஒரு இக்கனாவை வைக்கிறாரு சார். ஐயோ பாரு, அதெல்லாம் மனுஷ ஜென்மமா இருந்தா யாச்சும் உங்களை வந்து பேசலாம். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? உனக்கு இருந்தா ஒரு 4 ஜந்து இருக்கே, அதுகிட்ட போய் வச்சுக்க உங்க இக்கனாவை. நீ இப்படி பண்ணுவேல பாரு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னே ஒரு வம்புக்கு விலைக்கு வாங்குறதுக்குன்னே வராப்ப. பாருக்கும் விக்ரம் என்ன பிரச்சனைன்னு கேட்கல. இது வந்து உங்களுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை, நீங்க எப்படி பாத்தீங்க, நீங்க எதை கண்டுபிடிச்சிங்க? பாரு இதுல எக்ஸ்பர்ட் நான் கேட்கவே இல்லை. என் கேள்வி, இந்த வீட்டுல 50 நாள் ஆச்சு இந்த வண்டி டிராவல் பண்ணிட்டே இருக்கே அப்படின்னு அந்த டிக்கெட் நீங்க சொல்லணும். என்ன கேட்கறாங்கன்னு ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியாது. மூத்தவங்க வன்மத்தை மட்டும் உள்ள வச்சுக்க வேண்டியது. எப்படா சாக்கு கரைக்கு வந்து கொட்டி விட்டு போலான்னு சொல்லி ரெடியா இருக்க வேண்டியது. தடுதலை சார், அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் ஜோன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல பாரு, சாரி டு சே திஸ் பாரு, நீங்க இன்னமும் என் கேள்விக்கு பதில் சொல்ல பாரு, நீங்க உட்காருங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன ஜென்மண்டா அது? ஆக மொத்தத்துல மைண்ட் இருக்குது ஒரு நேம் விக்ரம் மேல வன்மத்தை கொட்டியே ஆகணும். சொல்லுங்க சாண்ட்ரா, சொல்லுங்க. அப்புறம் வந்து விக்கல்ஸோடது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அவரோட ஆட்டிடியூடு. நான் வெளியில் வந்து பார்த்த விக்ரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விக்ரமா இருந்தது. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த வீக்கில் நான் வந்த வீக்கில் அவர் சேஞ்ச் ஆகிட்டார். அந்த சேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக இருந்தது, அதுக்கப்புறம் பயங்கர நெகட்டிவாக மாறிட்டார். ஏமா சாண்ட்ரா, அவன் உன் பூசனா? நீ என்ன சொன்னாலும் மண்டையாட்டிக்கிட்டே போறதுக்கு நீ பண்ற அக்காசியில மூஞ்ச காட்டாம வேற தட்டுவாங்களா? சொல்லுங்க விக்ரம், சொல்லுங்க சார். எனக்கு இவங்க சாண்ட்ரா, ஏன்னா அவங்கனால சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாஸ்கே புரிஞ்சுக்க முடியல. பிக் பாஸை மதிக்கணுன்ற ஒரு பேசிக் எலிமெண்ட் ஆஃப் தி ஹவுஸே அவங்களுக்கு தெரியல. ஒரு கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கும் பிக் பாஸை மதிக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த அளவுக்கு அறிவும் பண்பும் இருந்துச்சுன்னா அதையும் எப்படி இருக்குது? அதெல்லாம் அறிவு இருக்க சொல்ல வேண்டியது. இதை சொல்றாலும் ஒரு குலோசனும் கிடையாது. இதையே புரிஞ்சுக்க முடியலன்னா இந்த வீட்டில் அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி இந்த வீட்டில் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண என்னென்னா, என்டர்டெயின்மெண்ட் வேணுமான்னு கேட்டலாம் போய் என்டர்டெயின் பண்ண முடியாது. டைம் ரொம்ப கம்மி. ஓடி எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த கேப்லலாம் முடிஞ்சாலும் திறமையை காட்டணும். அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் இந்த மன்னர் டாஸ்கில் சொன்னாங்க, இன்னை வரைக்கும் இன்னும் அவங்க டான்ஸே ஆடல. எது டான்ஸா? அட பாவிகளா, சாண்ட்ராவுக்குலாம் பொய் சொல்றது எப்படி?
ஒருத்தனை இரிட்டேட் பண்றது எப்படி, எல்லா தப்பையும் பண்ணி விட்டு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது எப்படி, இப்படிலாம் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளோவை நம்பர் ஒன்னா இருக்கும். மைண்ட்ல இருக்கு. ஆனா ஒன்றும் ஆகல. அந்த இது கீழே உள்ள லேயர் தெரியல, ஒரு மாதிரி ஆஃப் மைண்ட்ல இந்த 2 நாயும் பண்றதை பார்த்தா பார்ட் 2 ரெடி ஆயிட்டாங்க போல இருக்குது. பார்ட் 1க்கே தாங்கல, பார்ட் 2ல என்னென்னலாம் பேச போறாங்களோ தெரியலையே. இந்த வீட்டில் நீங்கள் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் எனக்கு இப்போ பதில் சொல்லுங்கள், யார் சொல்லி யாரை நாமினேட் பண்ணுறது? கமான் சபரி. சாண்ட்ரா பேச்சை கேட்டுட்டு திவ்யா என்ன நாமினேட் பண்றாங்கன்னு நம்புறேன். இப்போ சொல்லுங்க பாரு. கனியோட பேச்சை கேட்டு விக்ரம் பிரஜனன் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாங்க. அடியே, இந்த மாதிரி ஈட்டுற வேலையில நீ மட்டும் தான் முன்னுவ, வேற எவனும் பண்ண மாட்டான். இன்னொரு கேங் இருக்கு பாரு, கேங்கு அவங்களும் முன் வாங்கி. நான் லாஸ்ட் வீக் நேர்ல பார்த்தது என்னன்னா, பாரு, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் 4 பேரும் வட்டமா டிஸ்கஸ் பண்றாங்க. நீ சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணு, நீ கெமியை நாமினேட் பண்ணு. திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் 4 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணாங்க. பாருன்னு ஒரு மானஸ்தி இங்க உட்கார்ந்து இருந்தாரு. யாரை பாத்தீங்களா? யாராச்சும் பண்ற எல்லா அயற்றாவலையும் பார்த்து போட்டு அடுத்தவங்க எவ்வளவு பெரிய போட வேண்டியது. ஸோ அந்த 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 4 பேர் கொண்ட குழுவை யாரும் நடத்தல. லீட் பண்றது பாரு. அப்படி தெளிவா சொல்லுங்க. இதெல்லாம் லீட் பண்றது பாரு சொன்னே கமருதுனுக்கு ஒரே பெருமை. அந்த ஆளுக்கு எதுக்கு பெருமைன்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஆரூரா பண்ண மந்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன் கமருதீனுக்கு. இவங்க 3 பேருக்குமே ஒரு பெரிய டென்ஷன் வந்து சுபிக்ஷாவோடையும் விக்கல்ஸோடையும் இருக்கு. ஸோ கண்டிப்பா பிளான் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் ஓட் பண்ற மாதிரி. அரோரா, இந்த பதில் பேசுனங்க யூ ஆர் சேவ்ட் அரோரா. மக்கள் உங்களை இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க. டைம் கடைசி வரைக்கும் இருக்காது. எப்பயுமே ஒரு நாள் ஒன்றும் இல்லை, இந்த வடிவேல் சார் பாக்கெட்டில் கை விட்டு பண்ண வரல, அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும். பார்த்துங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வந்ததுலேருந்து எப்பயாச்சும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆன மாதிரி எதையாச்சும் பேசியிருக்கும். வந்ததுலேருந்து இப்போதான் ஏதோ கொஞ்சம் உள்புற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. போக என்ன பண்ண போதோ தெரியல. திவ்யா சொல்லுங்க. திவ்யா, நான் அதை காதுலையும் பார்க்கல, நான் கண்ணாலையும் பார்க்கல சார், அதனால எனக்கு தெரியல. என்னன்னா, ஐயோ திவ்யா மேடம், நீங்க சொன்னது எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் மறுக்கா சொல்லுங்க பாப்போம். அது காதுலையும் பார்க்கல, நான் கண்ணாலையும் பார்க்கல சார், அதனால நேற்று கொடுத்த குடுப்பு இன்னும் தெரியல போல இருக்கு. சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. முறையா காதுல பார்க்கலன்னு சொல்லிருக்கீங்க. இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். இல்லம்மா, பரவாயில்ல. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணாங்க. பார்வதி என்கிட்டே சொன்னாங்க, அரோராவை வந்து நீ லைக் பண்ணு அப்படி சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என் மைண்ட்ல வந்து கெமியும் சபரி மட்டும்தான் இருந்தாங்க. பார்வதி, இந்த மாதிரி ஊழ வேலையெல்லாம் நீ நல்லா பாப்பியே, உனக்கு என்ன வேலையோ அதை பாக்குறது இல்ல. அடுத்தவன் நம்மளுக்கு ஒரு வேலையாஃபுன்னு பார்த்துட்டு இருக்க. நீ கனி, உங்களுக்கு பார்வை பிடிக்குமா? பிடிக்கும் சார். அப்போ உங்க 2 பேரையும் சேவ் பண்றேன். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. ஐயோ கடவுளே, காட்டு பெருச்சாலி இன்னைக்கும் தப்பிச்சிருச்சே. இந்த சைடுல என்ன நடந்துச்சுன்னா சார், போன வாரமே நான் போய் நாமினேஷன் எப்படி பண்ணணும், இது என்ன எத்தனை ஓட்டு போனா வந்து நாமினேஷன்ல வரும் அப்படின்றத நான் வந்து பார்வதி கிட்ட தான் சார் கேட்டது. பிகாஸ் அந்த அடி வாங்கிட்டு இருந்த டைம்ல நான் போய் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்வதி சொல்ற கால்குலேஷன்ல தான் சார் வந்து பிரஜன், திவ்யா நாங்கெல்லாம். ஓகே, அதை பத்தி பிரச்சனை அவ்வளவுதானே? ஆமா சார். ஓகே. கடவுளே, இது என்ன பார்வதிக்கு அந்த கொடுமை? எல்லா தருகிற வரையில மொத்த கூட்டா உட்கார்ந்தது 4 பேரும் செஞ்சாங்க. பஞ்சாயத்துன்னு வரும்போது பார்வதியை விட்டுட்டு எஸ் ஆயிடுச்சுங்க 2. எனக்கு தெரிஞ்ச சாண்ட்ரா லாங் ஜம்ப்ல கோல்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னமா தவுது. அவங்க பேச்சு கேட்டுட்டு யாரை நாமினேட் பண்றாங்க? அதான் விக்ரம வந்துட்டு கொஞ்ச நாளா பிடிக்கலண்ணா. ஸோ பிடிக்கலன்னும் போது பார்வதிக்கு விக்ரம நாமினேட் பண்ணோம். அவங்க மட்டும் பண்ணாங்கன்னா இது மாதிரி பண்ணாதீங்க. பாருவா நல்லா இல்ல. பாருவா எத்தனை முறை ஏண்டி காட்டு பெருச்சாலி செத்த நேரம் அம்பிக்கிட்டு உட்கார மாட்டியா? சாண்ட்ரா, யூ ஆர் சேவ்ட். ஐயோ, போகும் நினைச்ச 2 காக்கையும் உள்ளதான் இருக்கு. அப்ப யாரா இருந்தா அனுப்ப போறீங்க? இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிக் பாஸ் வழி நடத்துவார். யாரை நான் இங்கே சந்திக்க போகிறேங்கிறது எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஸோ நான் இங்கே வரப்போகிற உங்கள் 2 பேரில் அந்த ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அடே, அந்த புள்ளைய விட்டுருங்கடா. வேணா அந்த காட்டெருமை அடிச்சு தொலைச்சுடுங்கடா. ஓடி போடுங்க. சாரி டியர் ஹவுஸ்மேட்ஸ், இப்பொழுது வீட்டிற்குள் மாருதி சுசுகி விக்டோரிஸ் கார் 2 வரும். அவர்கள் ஏறிய பின்பு 2 கார்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும். அதில் ஒரு கார் பிக் பாஸ் வீட்டிற்கு திரும்ப வராது. அந்த நபர் எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார். மாருதி கார் ப்ரொமோஷன் வந்திருக்கு, அதனால கார்ல போக சொல்றாங்க. ஒருவேளை சட்டி விளம்பரம் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யாரும்
இந்த அம்மா ஆகுனா ஒப்பாரி வச்சுக்கிட்டே தெரியுது. உள்ள வந்தா வெளியே அனுப்புவாங்க தெரியுமா தெரியாதா? உங்க 2 பேர்ல யார் வெளியே போனாலும் உங்க வெளி உலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிக் பாஸ். ஏன்பா பிக் பாஸ், எப்படியும் வெளியே போற ஆள் ரொம்ப வருத்தத்தோட தான் போகும். அப்படியே இந்த காரோட சேர்த்து கொடுத்து விட்டுரு, சந்தோஷமா போவாங்க. அமௌண்ட் பத்தனா சொல்லு, ஒரு 1,000 ரூபா ஜிபே பண்றேன். சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. சந்திரவா, எப்படி ஒரு அக்கா ஒரு நிமிஷம். அடே பிக் பாஸ், அந்த அம்மா இந்த பாடுபடுறதுக்கு பேசாம அந்த புள்ளைய ஆகி விட்டு இந்த அம்மாவை ஏற்றி விடுறாங்க கார்ல, வேலை முடிஞ்சிடும். கம் மேபி பிரஜன் ஐ கெஸ். தண்ணி கொண்டா தண்ணி எடுத்துரும் அப்ப இருந்து சொன்ன தண்ணி குடி. டாக்டர் வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நான் வந்து நீ போக போல தண்ணி குடி. 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற அந்த லவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரசிக்கப்படியாவே இருக்கு. ஆனா இந்த நாதாரிக்க பண்ற வேலைதான் எரிச்ச மோசனை கிளப்புது. ஓகே, இதோட ஷோ முடிஞ்சு போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ண 2 மிதி சுட்டு போயிருங்கப்பா.